ஒரு நபர் தன்னோட இயல்பான குணத்தை எவ்வளோதான் மறைச்சு வச்சு யாருக்கும் தெரியாம ஒரு போலியான முகத்தோட வெளியே வாழ்ந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் காலமும் சூழ்நிலையும் அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றத நமக்கு காட்டி கொடுத்துரும். ஆக ஒரு நபர் எப்படிப்பட்டவங்க அப்படின்றத அவங்களோட இயல்பான குணங்கள், அவங்க செய்யக்கூடிய செயல்கள், அப்புறம் அவங்க மற்றவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்ற அந்த நடைமுறையை வச்சு தான் தீர்மானிப்போம். அந்த மாதிரி ஒரு மனிதர் நல்ல மனிதர் இல்லை அப்படின்றதுக்கான சில அறிகுறிகளை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன்று, பொய் சொல்கிறது அப்படின்றது ஒரு தவறான செயல் தான். இருந்தாலும் ஒரு அவசர ஆத்திரத்துக்கு ஒரு நல்ல விஷயங்களுக்கு பொய் சொல்கிறது அப்படின்றது இல்லாமல் இப்படிப்பட்ட நபர்கள் வாயை திறந்தாலே பொய் மட்டும்தான் வரும். 2, எப்பயுமே தான் பாதிக்கப்பட்ட மாதிரியே நடித்து ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி மற்றவங்களை ஏமாற்றி தன்னோட ஆதாயத்தை அங்கே சாதிச்சுக்குவாங்க. 3, அடுத்தவங்களை அளவுக்கு அதிகமாக கட்டுப்படுத்தி தன்னோட கைக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. 4, மற்றவங்க ஏதாவது தப்பு செஞ்சாங்கன்னா தான் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் தன்னோட தப்புக்கு மன்னிப்பு கேட்கவே மாட்டாங்க. 5, எப்பயுமே ஒருத்தர் நல்ல செயல் செஞ்சாங்கன்னா பாராட்ட மாட்டாங்க. ஆனால் அவங்க தெரியாமல் செஞ்ச தப்பை காரணமாக காட்டி அவங்கள குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. 6, எந்த ஒரு பொறுப்பையும் ஏற்றுக்காம ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அதை தட்டி கழிச்சிருவாங்க. 7, தொடர்ந்து மற்றவங்கள மரியாதை குறைவாக தான் நடத்துவாங்க. 8, ஒருத்தருக்கு இது தரேன் இது செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்துக்கு வாக்குறுதி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவே மாட்டாங்க. இதுவும் ஒரு வகையான நம்பிக்கை துரோகம் தான். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து தான். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.